பினாங்கு தீவு கிடா மாநிலத்திற்கே சொந்தம் என்று உரிமை கோரி வரும் மந்திரிபுசா சனுசி முகமது நூர், பினாங்கு தீவு குத்தகைக்கு விடப்பட்டதில் கிடா மாநிலத்திற்கு புத்ராஜயா உரிமத்தொகை வழங்க வேண்டும் என்ற சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். கிடா மந்திரிபுசார் சனுசியின் இந்த நடவடிக்கையை பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹொன்வாய் இன்று கடுமையாக சாடியுள்ளார். கிடா மாநிலத்தை நிர்வகித்து வரும் மந்திரிபுசா சனுசி மாநிலத்தின் மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமே தவிர 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விவகாரத்தை இன்று கேள்வி எழுப்புவதும் உரிமத்தொகை கோரி சட்ட நடவடிக்கை எடுப்பதும் வருத்தம் அளிக்கிறது என்று வாங் ஹொன்வாய் குறிப்பிட்டுள்ளார். விளைச்சலுக்கு உதவாத பயிரை கிடா மந்திரி பசார் கையில் எடுத்துள்ளார் என்று வாங் ஹொன்வாய் வர்ணித்துள்ளார். பினாங்கு மாநிலம் விவகாரம் தொடர்பில் புத்ராஜயாவிற்கு எதிராக கிடா மாநில அரசு மேற்கொள்ளவிருக்கும் சட்ட நடவடிக்கையில் வழக்கறிஞர் குழுவை தேர்வு செய்யும் பணி தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக சனுசி நேற்று அறிவித்ததை தொடர்ந்து வாங் ஹொன்வாய் இன்று எதிர்வினையாற்றியுள்ளார். புத்ராஜயாவிடம் இருந்து சனுசி ஆண்டுக்கு 100 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக கோரியுள்ளார். இந்த இழப்பீடு விகித ஒப்பந்தம் கடந்த 1786ஆம் ஆண்டிலிருந்து திருத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விஷயத்தில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள நாட்டின் முன்னணி வரலாற்று ஆசிரியர்களையும் சட்டக்குழுவில் தாங்கள் இடம்பெற செய்யப் போவதாக சனுசி குறிப்பிட்டிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.